வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீஸ்ஃபயர் நடந்திருக்க டைமில் மே 4th அன்னைக்கு இங்கே யூஏயில் வந்து மிசைல் அட்டாக்கோட அலர்ட் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிசைல் அட்டாக்கும் நடந்திருக்கு. ஸோ அது வந்து எத்தனை மிசைல் வந்து வந்திருக்கு, ஸோ அதை வந்து இன்டர்செப்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ எதனால் வந்து திரும்பவும் இந்த அட்டாக்கோட அலர்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும் யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும் யூஏயில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களை வந்து ரீச் பண்ணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஃபிஷியலி மே 4 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇல மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ யுஏஇ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 4 அன்னைக்கு நைட் டைமில் வந்து யுஏஇல வந்து ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அது வெறும் ட்ரோன் அட்டாக் மட்டும் இல்லை. ஸோ நான் அது வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். 12 பேலிஸ்டிக் மிசைல், அதுக்கப்புறமா வந்து 3 க்ரூஸ் மிசைல், அதுக்கப்புறமா 4 ட்ரோன்ஸ். ஸோ இதை தான் வந்து வச்சு அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் யுஏஇ டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமா வந்து அதை ஏர்லேயே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா அட்டாக்குமே யுஏஇக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அதை வந்து தகர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து வேர்ல்டு வைடா வந்து பேசப்படுற இந்த ஈரான், லெபனன், இஸ்ரேல் இவங்கள இருக்கிற இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற கான்ஃபிளிக்டால தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்றது மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் 3 பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, எஸ்பெஷலி வந்து ஈஸ்ட் கோஸ்ட் சைட்ல. ஸோ பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. பட் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான். பட் யுஏஇ கவர்மெண்ட் சொல்ற மாதிரி அதை வந்து ஏர்லேயே வந்து அவங்க வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து இது இப்படியே தான் இருக்குமா, இல்லை இன்னுமே வந்து முன்னாடி போகும்போது நமக்கு வந்து இதே மாதிரி அட்டாக்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிசைல் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் எல்லாருமே வந்து சொல்றாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போதான் சுச்சுவேஷன் எல்லாமே வந்து நார்மலாக வந்துட்டு இருக்கு, எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல லைக் மே 4 அதாவது நேத்து வந்து இந்த அட்டாக் நடந்திருக்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து லைக் பேனிக் ஆயிருக்காங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. பட் எஸ்பெஷலி என்ன பர்சனலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து எலெக்ஷன் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மிசைலோட அலர்ட் வந்தோடனே எல்லாருமே ஒரு டைம் வந்து டக்குன்னு பேனிக் ஆயிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தோம், எல்லாருமே டக்குன்னு பேனிக் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போதான் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்த ஏர்பேஸ் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. லைக் என்ன ரீசன்னால திரும்ப இது வந்து வந்திருக்கு, திரும்ப இந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது இன்னும் பெருசாகுமா அப்படின்னு தெரியல. லைக் ரெசிடென்ட் மட்டும் இல்லை, இங்க இருக்க டூரிஸ்ட், அதுக்கப்புறம் யூஏல இருக்க எல்லாருமே வந்து அஃபிஷியல் நியூஸை மட்டும் வெயிட் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ ஃபேக் நியூஸஸ் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியால என்னென்னமோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம இந்த வார் டைம் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம், நம்ம ஊர்ல மீடியால என்னென்னமோ சொல்றது, வேற ஒரு மீடியால என்னென்னமோ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேக் நியூஸை யாருமே வந்து பார்த்து பேனிக் ஆகாதீங்க. எல்லாருமே வந்து அஃபிஷியல் நியூஸ்க்காக வெயிட் பண்ணுங்கன்றது தான் வந்து கவர்மெண்ட் சைட்லயும் வந்து கேட்கிறாங்க. இப்போதைக்கு வந்து இதுதான் அப்டேட். யுஏஇ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து ரொம்பவே சூப்பரா வந்து லைக் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் யுஏஇ வரதுக்கு முன்னாடியே அதை வந்து அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து இங்கே ஆல்ரெடி யுஏயில் இருக்கவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ரோடு ப்ராப்ளம் அது இதுன்னு சொன்னாலே கவர்மெண்ட் உடனே வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் வந்து லைக் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது நமக்குமே வந்து தெரியும். ஸோ இதுதான் இப்போதைக்கான அப்டேட். இதை பற்றி வந்து ப்ராப்பராக அஃபிஷியலாக வந்து இந்த நியூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இது வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் வந்து வரல. எல்லாருமே வந்து லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கவங்க சொல்றாங்களே தவிர அஃபிஷியலான நியூஸ் கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. அஃபிஷியல் நியூஸ் வந்து கண்டிப்பா வரும். கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து அப்டேட்டடா வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அலர்ட் வருது அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் விடாம அதை நீங்க பார்த்து நீங்க வந்து ப்ராப்பரா சேஃபா வந்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் என் சைட்ல இருந்து கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா யூஏல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.